மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தபோதும் நரேந்திர மோடிக்கு பெரிய தலைவலி தொடர்கிறது என்பதுதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படி ஒரு தலைவலின்னா, நேற்று 71 அமைச்சர்களுக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதில் தன் கூட்டணி கட்சியோடு இருந்தக்கூடிய அதாவது சிண்டே, அஜித் பவார் மற்றும் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், குமாரசாமி, ஜித்தன் ராம் மாஞ்சி, ஆர்எல்டியை சேர்ந்த சௌத்ரி, இப்படி எல்லோருக்குமே மந்திரி இலாக்காவில் நல்ல இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவருடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் இந்த நேரத்தில் மிக கடுமையான கண்டனத்தையும் மிக மோசமான வசை சொல்லையும் மோடி மீது வைத்திருக்கிறது தான் இன்றைக்கு நாட்டில் பெரும் பேச்சு பொருளாக ஆறியிருக்கிறது. என்ன அப்படி பேசப்பட்டது என்பதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மோகன் பகாவத் இவர் மோடிக்கு என்ன சொன்னார், மோடிக்கு கடும் எச்சரிக்கை விடுவித்தார். அதை முதல்ல பகாவத் பொதுக்கூட்டத்தில் நேற்று பேசுகிறாரு, அல்லது ஒரு காரியகர்த்தா சேர்ந்திருக்கக்கூடிய அந்த விழாவில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, எந்த ஒரு நிலைப்பாட்டையும் மோடி எடுக்கலை அப்படிங்கிறத நேரடியாக சொல்லாமல் மணிப்பூரில் கலவரம் பற்றி எரிகின்றது. வெறும் வாய்ச்சாவடல், அதாவது சும்மா வாயை வைத்து வடை சுடாமல், இங்கே தமிழ்நாட்டில் அப்படி தான் மோடி விமர்சிப்பாங்க, அப்படியெல்லாம் செய்யாமல் காரியத்தை ஆட்ட வேண்டும். ஒரு வருஷமாக எந்த அமைதி இல்லாமல் கத்தி குத்து, தீப்பற்றுதல் போன்ற வன்முறைகள் தொடரக்கூடிய நேரத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். வாய் சாவடல் இருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. அது எதுக்கு பிரயோசனம்னா, அது தேர்தலில் நீங்கள் பேசலாம், ஆனால் காரியத்தில் எதுவுமே நடக்காது அப்படின்னு மோடி பேரை சொல்லாமல் மணிப்பூர் கலவரத்தை உடனடியாக அடக்கணும்னு மோகன் பகாவத் கூறினார். ரெண்டாவது அவர் சொல்லும்போது சொன்னார், தேர்தல் என்பது ஒரு போட்டி தான், இதில் யார் ஜெயித்தாலும் இது போர் கிடையாது அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாக்பூர் ரெஷிம் பார்க்கில் தான் இந்த பிரச்சாரத்தில் தான் அவர் இப்படி சொல்கிறார். தேர்தலுங்கிறது வெறும் போட்டியை தவிர அதில் பெரிய போர்கள் எதுவும் இல்லை. ஆகவே தேர்தல் சொற்பொழிவுகளை கடந்து தேசம் எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு திரு மோகன் பகாவத் சொல்கிறார். ஆனால் பலர் இது பொதுவாக சொன்னதுன்னு சொன்னாலும், மணிப்பூரில் கலவரம் நடந்து ஓராண்டுகளுக்கு மேலே பற்றி எரியுது. நடவடிக்கை எடுப்பது யார், அரசில் இருப்பது யார், அதிகாரம் யாருக்கு இருக்குது? அமித்ஷாவுக்கும் மோடி தான். அதனால தான் மோகன் பகாவத் சொல்கிறாரு, வெறும் வாய் சவாடல்கள் எந்த விதத்துக்கும் உதவாது அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவு சொல்லிட்டார். தூண்டப்பட்ட கலவரங்களால் மக்கள் அதிதீவிர வெப்பத்தை எதிர்கொள்கிறார்கள் என்று தெரிவித்த அவர் கடும் கவலையை தெரிவித்து, மோடி அரசாங்கம் கையால் ஆகாத அரசாங்கமாக இருக்கிறது என்பதைத்தான் அவர் தனது கோபத்தினூடே தெளிவுபடுத்தியிருக்கிறார். மிக முக்கியமாக திரு மோகன் பகாவத் தனது கருத்துரையில் எதிர்க்கட்சி என்பது எதிரி அல்ல என்றும், எதிர்க்கட்சிகளினுடைய கருத்துக்களும் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் மோகன் பகாவத் வலியுறுத்தினார். ஏன்னா மோடி எதிர்க்கட்சிகளை மதிப்பிறதே இல்லை. எதிர்க்கட்சிகளை கடந்த 10 ஆண்டுகளில் மிக மோசமாக நடத்தினார். எதிர்க்கட்சிகள் கூட எந்த விவாதமும் நடத்துவதில்லை. எதிர்க்கட்சிகளை அவர்களை வெளியேற்றிவிட்டு பல மசோதாக்களை மோடி, அமித்ஷா முன்னெடுத்ததை அவர் ரசிக்கலை. ஆர்எஸ்எஸ் மிக கடுமையாக தன் கோபத்தை தெரிவித்திருக்கிறது. மூன்றாவது அவர் சொன்னார், பொய்களை தேடி செல்லாமல் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். மோடியை தான் சொல்கிறார், பொய்களை தேடி செல்லாமல் கண்ணியத்தோடு கால கெட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு பின்பு மேலும் கூறிய திரு மோகன் பகாவத், இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் போன்ற மதங்களில் உள்ள நன்மை மற்றும் மனிதநேயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய மோகன் பகாவத், மதங்களை பின்பற்றுபவர்கள்
எந்த மதத்தை பின்பற்றியவர்களாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாக மதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் மோசமாக பேசுவது சமூகங்களுக்கிடையே கடும் மோதலை ஏற்படுத்தும் என்று எச்சரித்த மோகன் பகவத் யாரும் அதை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை என்று தெரிவித்தார். அதைவிட ரொம்ப முக்கியமாக அவருடைய கருத்து என்னன்னா, ஒரு உண்மையான சேவகர் என்ன செய்வார்னா ஆணவம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ஒரு உண்மையான மனித சமூகத்துக்கு சேவகம் செய்வர் ஆணவம் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்று கூறிய அவருக்கு பெருமை இருக்காது, ஆணவம் திமிர் எதுவுமே இருக்காது என்பதைத்தான் அவர் எச்சரித்திருக்கிறார் என்று பலர் குறிப்பிடுகிறார்கள். ஆணவம் இல்லாத போக்கும், பொதுவாக வாய் சாவடல்கள் இல்லாத நிலையும், காரியத்தில் கண்ணாக இருப்பதை விட்டு இப்படி இருந்துவிடக்கூடாது என்று நரேந்திர மோடிக்கு அவர் அட்வைஸ் செய்திருக்கிறார் என்றுதான் இன்றைக்கு பலரும் பேசுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை மோடியை மிக கடுமையாக எச்சரித்ததை அவ்வளவு எளிதாக யாரும் கடந்துவிட முடியாது. ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய தாயமைப்பு, அந்த அமைப்பினுடைய அகில இந்திய தலைவர் மோகன் பகாவத் ஆணவத்தோடு மோடி நடந்து கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்ல, அனைத்து மதங்களையும் கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். வாய்ச்சாவடர்களின் மூலமாக காரியத்தில் அவர் கவனமாக இல்லை, மிக அதிகமாக பொய் சொல்லக்கூடாது. மணிப்பூர் பற்றி எரிகின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒரே சமூகங்கள், ஆனால் மாறுபட்ட நம்பிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்தோடு நடக்க வேண்டும், சமூகங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். தற்போது பேசும் பொருளாக அனைத்து நாளிதழ்களிலும் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி மோடியை மட்டுமே அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மணிப்பூரில் அமைதி ஏற்படுத்தும் பொறுப்பு மோடிக்கு மட்டும்தான் உண்டு. சமூகங்களிடையே நல்லிணக்கம் ஏற்படுத்தும் பொறுப்பும் அவர் தலைமையிலான அரசுக்கு உண்டு. எதிர்க்கட்சிகளோடு மாண்புகளோடு பேசும், முகமுகமாக பேசி சமாதானமும் தீர்வையும் எட்ட வேண்டிய பொறுப்பு மோடிக்குத்தான் இருக்கிறது. தன்னை ஒரு சேவகனாக அறிமுகப்படுத்தி கொள்ள எவனும் ஆணவத்தோடு திமிராக நடக்கக்கூடாது, பணிவோடு நடக்க வேண்டும் என்று இந்திய பிரதமருக்கு அவர் மிக கடுமையாக எச்சரிக்கை உடன் ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பது இப்பொழுது பேசும் பொருளாக இருக்கின்றது. ஜெம் தொலைக்காட்சி செய்தி களத்திலிருந்து நன்றி.